ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம். என்னடா இது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம பொறுப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறோம். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே ரைட், நீங்கள் படிக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். எனக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஓகே, நான் உங்கள் மேலாம் கோப்பல. யாரோ ஒரு பையன், யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் அது பேட் வேர்ட்ஸில் போட்டு நீ என்ன மென்டலா அப்படின்னு கேட்குறேன். மென்டல் போடுறா அப்படின்னு. ஸோ இது வந்து என்னை திட்டுறதா நினச்சி அவனை கேவலப்படுத்திக்கிறான். எனக்கு கோவம் வரல. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறக்காக சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் குழந்தைங்கள்லாம் பார்க்குது, நம்ம சேனல் எஜுகேஷன் சேனல்னால பார்க்குறாங்க எல்லாருமே, பேரண்ட்ஸ் முதல் கொண்டு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே 18 கீழே இருக்கிறவங்க. ஸோ அதனால் எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸில் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது காமன் சென்ஸோடு நடந்துக்கோங்க. யூஸ் பண்ணுறவங்கள தான் சொன்னேன், யூஸ் பண்ணாதவங்கள நான் சொல்லலை. சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க, யாராவது மன்னிச்சிருங்க. சரி, நான் கண்டென்ட்குள்ளே வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்டிருந்தீங்க. 5 மார்க் நேற்று போட்டது ரெஃபர் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் தரேன். ஆனால் இருந்தாலும் 5 மார்க் ஒரு வாட்டி இங்கே நான் வந்து புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்க்கும்போது யூனிட் 1 எப்போவுமே படிக்கிற கொஷின்ஸ் தான். யூனிட் 2 ட்ரையாங்கிள்லாம், ஸ்கேலார் வெக்டார், அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் கைனமேட்டிக் ஆக்சலரேஷன், அவ்வளோதான். யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா? 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மோஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ட்ராக்ஸு, சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸு. 4th லெசன் வந்து ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், 1 டைமென்ஷன் கொலிஷன், அவ்வளோதான் கொடுத்துருப்பேன். யூனிட் 5 பேரலாக்ஸ் தீரம், பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தீரம், அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்கனாலே ஜி வித் லாட்டியூட் ஆல்டியூட் டெப்த்து, எஸ்கேப் ஸ்பீடு. யூனிட் 7 பெர்னாலஸ் தீரமு, அதுக்கப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் பாய்சல்ஸ் ஃபார்முலா. யூனிட் 8 வந்து மேயர் ரிலேஷன், நியூட்டன்ஸ் ஃபார்முலா, அந்த மாதிரி. யூனிட் 9 3 கொஸ்டின் தான். கைனடிக் தியரி ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின். யூனிட் 10 வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டியூபு, சிம்பிள் பெண்டுலமு, ஹரிசாண்டல் ஆசோலேஷன். அதுக்கப்புறம் லாஸ்ட் லெசன் மட்டும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பேன், 4 கொடுத்துருப்பேன். ஆர்கன் பைப்பு, அந்த மாதிரி டாப்ளர் எஃபெக்ட்டை பற்றி கேட்குறாங்கப்பா. அது அட்டம்ப்டில் கேட்டனால அது படிச்சிருங்க. அண்ட் ப்ளஸ் சோனோமீட்டர் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் 4th கொஸ்டின் நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லாஸ் கரெக்ஷனும் பார்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நான் நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன், முந்தானத்து வீடியோவில் சொல்லிட்டேன். இதெல்லாம் படிச்சுன்னா 5 5 மார்க் எழுதலாம். 2 மார்க் 3 மார்க் 6 எழுதணும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் ஒரு கம்பல்சரி இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். 2 மார்க் 3 மார்க் யூனிட் 1 கட்டாயம் படிச்சுருங்க. புக்கின் வந்து ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் யூஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் படிச்சுருங்க. எக்ஸாம்பிள் சம் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்துருங்க. 3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன், இது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், அதாவது ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் ஸ்பீட் அண்ட் லீனியர் ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க்லேயே எல்லா 3 மார்க் 2 மார்க்கும் கவர் ஆயிரும். இதில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, புஷ் புல் ஃப்ரீ பாடி டயக்ராம். கண்டிப்பாக கேட்பான். நியூட்டன்ஸ் லா, நியூட்டன் 3rd லா, 1 நியூட்டன், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் புக்கின். யூனிட் 4 ஒரு ஈஸியான ஒரு யூனிட், 4 கொஸ்டின் தான் இருக்குது. 3 மார்க்லேயே ஒரு 4. ஸோ இதில் வந்து ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பேராகிராஃப் பார்த்துக்கேன். யூனிட் 5 வந்து 2 மார்க் வந்து கொஞ்சம் இருக்கும், 8 கொஸ்டின் இருக்கும். 3 மார்க்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன். யூனிட் 6 வந்து கெப்லர்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. அந்த 4th 13th அது படிச்சிருங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் 4. யூனிட் 7 கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மிட்டமில் படித்தது தான், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ 3 மார்க் இந்த சைடு இருக்குது, 2 மார்க் இந்த சைடு இருக்குது. அடுத்து யூனிட் 8 பாருங்கள். யூனிட் 8 இருக்கிறதே 5 கொஸ்டின் தான். யூனிட் 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், 2 மார்க்லேயே எல்லாம் கவர் ஆயிரும். ஸோ அப்போ 2 மார்க் நீங்கள் 10 கொஸ்டின் படிச்சிட்டிங்கனாலே 3 மார்க் கவர் ஆயிரும். 3rd ரவுண்ட் நம்பரில் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கும். யூனிட் 10 அப்படி தான், 2 மார்க்லேயே எல்லாம் கவர் ஆயிரும். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, லா ஆஃப் பெண்டலும், அடிக்கடி கேட்பாங்க. அது போக இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3rd ரவுண்ட் நம்பர் 4th ஒன். அண்ட் 11th லெசன்லேயும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ரஸிவ் வேவ் மட்டும் எக்ஸ்ட்ரா புக்கின். அண்ட் புக் பேக்கில் 2nd ரவுண்ட் நம்பர்லேயே 3 மார்க் இருக்குது. அண்ட் 3rd ரவுண்ட் நம்பரில் 2 3 மார்க் தான். 2 மார்க்கில் இதெல்லாம். ஸோ நான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கும் கம்மியாக படிச்சிங்கன்னா மாட்டுவீங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மட்டும் படித்தாலே உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் 65+ மேலே ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.